ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயோ செல்வாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, கற்பாசி, சோம்பு இலை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நல்லா கலந்து விட்டுங்க. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும். எந்தளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வணக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரலும் நீங்கள் வதக்கிங்க. அப்படியே விட்டிங்கனாலும் ஒரு மாதிரியாக அடிப்பிடிச்ச மாதிரி கரிஞ்சு போயிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட கலர் மாறி வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது தான். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எல்லாம் கலந்து விட்டுருக்குங்க. அடுத்து இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு புதினா, மல்லி, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்ல கிரேவி கண்டிஷனில் வரணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதி வரலும் விட்டுருங்க. 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. மீதி 1 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகத்துக்கு லேட் ஆகும். அதனால் 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒருக்கா கலந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்து
கழுவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நல்லா பாருங்கள், லைட்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஹாட் பாக்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க, இப்படியே வச்சிடாதீங்க. அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.